நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை சபை சொல்லட்டும், நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை நல்ல ரெண்டு கை தட்டி இயேசுவே. உங்ககிட்ட நெருங்கி வாரம்பா, உங்ககிட்ட நெருங்கி வருவேன். ஆமென். ஜீசஸ். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு, உமது திருநாமம் அறிந்தவர்கள் நீங்க சொல்ல சொல்ல உமது முகம் நோக்கி வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் கைவிட வாய் திறந்து நம்பினோரை நீர் மறப்பாது. உம்மை தேடி வந்தோரை நம்பினோரை உம்மை தேடி வந்தோரை சொல்லுங்க. இயேசு மகாராஜா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா ஆமென். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் ஆமென். ஒன்றுக்கு உதவாதோர் என்று நீர் எவரையோ என்ன நல்ல தெய்வமே ஆமென் என்று நீர் எவரையோ கை தட்டி சபை ஆராதிக்கட்டும். இயேசு மகாராஜா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா இரக்கத்தின் சொல்லுங்க. ஏழைகளின் தல நீரே. எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகள் தல நீரே. எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து நல்ல விடுதலையோட கையை தட்டி இயேசு மகாராஜா உங்ககிட்ட நெருங்கி வாரம்பா. இந்த ஆராதனை மூலம் இயேசு மகாராஜா உமது முகம் நோக்கி, உமது முகம் நோக்கி வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் சொல்லுங்க. நம்பினோரை நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை இந்த ஆராதனை நம்பினோரை உம்மை தேடி வந்தோரை இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. ஓ இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் நீரே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா. சத்துரு வெட்கப்படட்டும். அல்லேலூயா. பாதாளம் நடுங்கட்டும். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதி
அவரே சபை முழுவதும் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே சங்கிலிகள் உடையட்டும் ஆமென் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ரபதன மகதன வாலிப பிள்ளைகள் நல்ல கையை தட்டி கண்ணை மூடி இயேசுப்பா அந்த தடைகளை உடைங்க உங்ககிட்ட நான் வர முடியாதபடி எது தடையா இருக்கிறதோ அது உடையட்டும் ரபதன மரதன தேவ பிரசன்னத்துக்கு கூட நான் நெருங்க முடியாதபடி எது தடையா இருக்கிறதோ அவைகள் உடையட்டும் 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 ஓ அல்லேலூயா தேவ பிரசன்னத்தோடு நெருங்கி தேவ பிரசன்னத்தோடு நெருங்கி தேவ பிரசன்னத்தோடு சபை நெருங்கி வரட்டும் சபை நெருங்கி வரட்டும் சபை நெருங்கி வரட்டும் அல்லேலூயா ஆனந்தமே நல்ல கையை தட்டி தேவ பிரசன்னத்துக்கு நெருங்கி வர முடியாம இருக்கிற தடைகள் சோர்வுகள் எல்லாம் கையை தட்டி ஆவியில நிரம்பி நல்ல ஒரு நிமிஷமாவது கமான் பிரதர் தூரம் நிக்காத சமீபித்து வா சமீபித்து வா நீ பிரகாரத்துல நிற்க அழைக்கப்பட்டவன் அல்ல நீ பரிசுத்த ஸ்தலத்துல நிற்க அழைக்கப்பட்டவன் அல்ல நீ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரும்படியான ஸ்லாக்கியத்தை உனக்கு come on somebody praise தூரம் நிற்காதே உள்ளே வா மகிமையை பார்க்க கிருபாசன தண்டையை நெருங்கி வா மகிமை நிரப்பும் மகிமை நிரப்பும் நீ இதுவரை கண்டிராத ஆச்சரியங்கள் கிருபாசனத்துல என்ன நடக்கும் தெரியுமா வெறும் கோல் துளிர்க்கும் அவன் இந்த கிருபாசன தண்டை உன்னை துளிர்க்க வைப்பதாக ஷபரகரகதனா நீ தேவ பிரசன்னத்துக்குள்ள வர 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 நீ துளிர் விடுவாய் பூ பூப்பாய் கனி கொடுப்பாய் ரேனே சேனே அடையாளமாய் மாறுவாய் ரகதன மரஷெதரே இந்த காலை வேளையில் ஆவியானவரே பிரகாரத்தில் அல்ல பரிசுத்த ஸ்தலத்தில் அல்ல மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கிருபாசன தண்டையில கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கிற அந்த பிரசனத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சொல்லுகிறோம் நாங்கள் அல்ல நீர் உயர்ந்திருப்பீராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரத்தின் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். அதனுடைய 5வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்தில் மாய வித்தைக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம்
மகிமைப்படுவதாக. ஆதி அப்போஸ்தல திருச்சபையில் பரிசுத்த ஆவியானவர் பெந்தெக்கோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட நேரம் துவங்கி இயேசுவின் நாமம் பலமாய் உயர்த்தப்பட தொடங்கியது. சீசர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடந்தது. தேவ நாமம் உயர்ந்தது. சபை பெருகத் தொடங்கியது. அனுதினமும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்களை சபைகளில் தேவன் சேர்த்து கொண்டு வந்தார். ஆண்டவர் நாமம் உயர உயர எதிரிகளும் சத்துருக்களும் சுவிசேஷத்தின் எதிர்ப்பாளர்களும் பலத்து போனார்கள். தோத்திரம். ஆமா, இதற்கு முந்தின அதிகாரம் 7வது அதிகாரத்தில் ஸ்தேவான் கொலை செய்யப்படுகிறான். சபை துன்பப்படுத்தப்படுகிறது. சவுல் என்கிறவன் சபைக்கு விரோதமாய் எழும்பி தேவ ஜனங்களை துன்பப்படுத்துகிறதில் தீவிரமாய் செயல்படுகிறான். வசனம் சொல்லுது, சபை மக்கள் எங்கும் சிதறுண்டு போனார்கள். ஆனாலும் சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. சிதற போனா சிறப்பா செய்வோம் ஊழியத்தை. இருக்கிறீங்களா? தோத்திரம். ஒரு இடத்துல உட்கார்ந்து ஊழியத்தை பண்ணோம். பிரச்சனை பண்றீங்களா? பிரான்ச்ச போடுறோம். தோத்திரம். பெருகிறோம் அப்படின்னு தடை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சுங்கிறதுக்காக சபை சோர்ந்து போயில்ல. எங்க வேலைய நாங்க சிறப்பா செய்வோம். எங்களை அழைச்சத அவரை மைமைப்படுத்துறதுக்கு தான். எங்களை தெரிஞ்சுக்கிட்டத அவரை ஆராதிக்கிறதுக்கு தான். இங்க இருக்கிறவங்க ஆமேன் அல்லேலூயா சொல்லலாட்டாலும் தோத்துறோம். என்ன அழைச்சது என்னவோ அவரை மைமைப்படுத்துறதுக்கு தான். இப்போவாது சொல்றீங்களா? நல்லா வருவீங்க. தோத்துறோம். அப்போ இங்க என்னை கவர்ந்த ஒரு சில வசனங்கள். தோத்துறோம். அந்த முதல் வசனத்துக்கு வந்தா அங்க வசனம் சொல்லுது, அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. எப்படி துன்பமா? மிகுந்த துன்பம். 2ஆம் வசனம் சொல்லுது, தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். தோத்திரம். மிகுந்த துன்பம், மிகுந்த துக்கம். சபைக்கு மிகுந்த. ஆண்டவரே, ஒருத்தரும் பேச மாட்டாங்கப்பா. தோத்திரம். அவங்க ஐயா வந்து நின்னா தான் பேசுவாங்க போல, அடுத்த ஆள் வந்து நின்னா ஒரு சைஸா பாப்பாங்க போல. இருக்கிறீங்களா? நிஜமாவா? தோத்திரம். வாழ்க வளமுடன். தோத்திரம். மிகுந்த துன்பம், மிகுந்த துக்கம். ஆனா சபை சோர்ந்து போயில்ல. சபை செய்ய வேண்டிய வேலைய சரியா செய்து, சரியா செய்து. இவங்களுக்கு துன்பத்தை கொடுத்துட்டா, இவங்களுக்கு துக்கத்தை கொடுத்துட்டா ஓரமா உட்காந்துருவாங்க. சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க, சுருண்டு உட்காந்துருவாங்க அப்படின்னு சாத்தான் நினைச்சான். நம்ம ஆளுங்க அப்படி இல்லை. எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அதுல பிலிப் என்பவன் சமாரியாவில் இருக்கிற ஒரு பட்டணத்துக்கு போயிட்டான். தோத்திரம். அங்க போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார். இப்ப வசனம் என்ன சொல்லுது? தோத்திரம். 6ஆம் வசனத்துல அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். ஆமா. 7ஆம் வசனத்துல அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. பாருங்க, மிகுந்த துன்பம், மிகுந்த துக்கம் சாத்தான் சபைக்கு கொடுக்கிறான். ஆனா இப்ப என்ன நடக்கு? அதே சாத்தான்
மிகுந்த சத்தத்தோட ஜனங்களை விட்டு பட்டணத்தை விட்டு அலறிக்கிட்டு இடத்தை காலி பண்றான். தோத்துறான். இருக்குதுங்களா? மிகுந்த சத்தத்தோட. அப்படின்னா சாத்தானுக்கு பெரிய சங்கடம். இப்ப இப்படி சொல்லலாமா? மிகுந்த துக்கத்தையும் மிகுந்த துன்பத்தையும் கொடுத்தவனுக்கு இப்ப மிகுந்த சங்கடமாய் போயிருச்சு. அல்லேலூயா. இப்போ ஒரு நான் தீர்க்க தரிசனம் சொல்லவா? இதுவரைக்கும் உங்களை சங்கடப்படுத்தினவன் இன்னையிலிருந்து சங்கடப்பட போறான். உங்களை சங்கடப்படுத்தின ஆவிகள், உங்களை சங்கடப்படுத்தின வல்லமைகள், உங்களை சங்கடப்படுத்தின அதிகாரங்கள், உங்களை சங்கடப்படுத்தின ஆட்கள் இது முதல் மிகுந்த சங்கடப்பட போறாங்க. அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆடாடாடாடா. மிகுந்த துன்பம் இப்ப எப்படி ஆயிற்று? மிகுந்த சந்தோஷம் ஆயிற்று. மிகுந்த துக்கம் இப்ப மிகுந்த சந்தோஷமாயிற்று. இதுவரைக்கும் நீங்கள் கண்ட துன்பம் துக்கம் எல்லாம் மாறி ஆண்டவர் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியத்துல, சபையில, பட்டணத்துல, தேசத்துல கொண்டு வர போறார். சங்கடப்படுத்தின சத்துரு, சங்கடப்படுத்தின சாத்தான் அலறிக்கொண்டு, தோத்திரம், அலறிக்கொண்டு பட்டணத்தை விட்டு வெளியேற போறான். குடும்பங்களை விட்டு வெளியேற போறான். எஸ், கர்த்தர் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய சங்கடத்தை கொண்டு வருகிறார். இருக்கிறீங்களா? பிலிப்பு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றார். பைபிள் சொல்லுது, அங்க ஒரு மாயவித்தைக்காரன், அவன் பேரு சீமோன். இப்போ இவர் எப்படின்னா ஜனங்களை அப்படியே, அதுவும் அந்த நாட்டு ஜனங்களையே பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தாராம் இந்த மாய வித்தக்காரன். அல்ல சொல்லுங்க. அப்போ இந்த என்ன வித்தக்காரன்? மாய வித்தக்காரன் தேசத்து ஜனங்களையே பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். அடுத்த வசனம் சொல்லுது, பெரிய சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவருக்கு செவி கொடுத்து வந்தார்கள். வசனம் எப்படிலாம் இருக்கு பாருங்க. அல்ல சொல்லுங்க. அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினால் அவர் ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தார். உண்மையிலே பிரமிப்பா தான் இருக்கு. தோத்திரா, எப்படா அது நடக்குது? மாய வித்தை தான். அல்ல சொல்லுங்க. இது எப்படா நடக்குது தோத்திரம் அப்படின்னு நம்ப முடியலையடா, ஏத்துக்க முடியலையடா. மாய வித்தைக்காரர் வந்துட்டாரடா அப்படின்னு ஒரு பிரமிப்பு தான். அல்ல சொல்லுங்க. அவர்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தாராம். இருக்கிறீங்களா? ஹலோ, என்ன பேச்ச காணா? ஆனா 12ஆம் வசனத்துல தோத்துறோம், நீரு உன் வேலைய பாரும். ஹலோ மாய வித்தக்காரர், நீரு உம்முடைய வேலைய பாரும். பிரமிக்க பண்றீரோ, பயங்கர வித்தைகள் எல்லாம் காட்டுறீரோ, பெரிய சக்தி நீர்தானோ, ஊரே உம்மத்தான் பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கோ, நாடே உம்மத்தான் போற்றிக்கிட்டு இருக்கோ, நடக்கட்டும், ஒரு பக்கம் நடக்கட்டும் சாமி, தோத்துறோம், நாங்க எங்க வேலையை பார்க்கோம் அப்படின்னு தோத்துறோம். ஆமா, 12ஆம் வசனத்துல என்னை எதுக்காக ஏற்படுத்தினாரோ அதை நான் சரியா செய்வேன், சோர்ந்து போகல. பிலிப்பு தான் வேலையை சரியா பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்ப நடக்கிறது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் பிலிப்புவின் மூலம் இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை நடப்பிக்க தொடங்குறாரு. 12ஆம் வசனத்தின் தோத்திரம் இறுதி பகுதி சொல்லுது, புருஷரும் ஸ்திரீகளும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அதற்கப்புறம் வசனம் சொல்லுது, அந்த மாய வித்தக்காரன் ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்த சீமோனும் விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றான். அவன் பிலிப்புவை பற்றி கொண்டான். அவனால் நடந்த தோத்திரம் அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான்.
பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தவன் பிரமித்து போனான். அலோ அலோ அலோ, இதுவரைக்கும் தேசத்தை பிரமிக்க பண்ணி கொண்டிருக்கிற கூட்டம் மவுண்ட் திருச்சபையே தோத்திரம். உன்னை கண்டு பிலிப்புவே, உன்னை கண்டு என் ஜனமே உன்னை கண்டு பிரமிக்க போகிறது, பிரமித்து போகிறது, பிரமிப்படைய போகிறது. கர்த்தர் உங்களை தேசத்துக்கு, உலகத்துக்கு, மாயவித்தைக்காரர்களுக்கு பிரமிப்பா மாற்ற போறார். இதுவரைக்கும் மாயவித்தக்காரர் தான் பிரமிப்பு, இனி சபதா பிரமிப்பு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதுவரைக்கும் யாரோ ஜனங்களை தங்களுடைய கிரியைகளினால பிரமிக்க பண்ணி கொண்டிருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த காலை நேரத்தில் சொல்றாரு, இந்த தூத்துக்குடியில இனி நீங்க தான் பிரமிப்பா இருக்க போறீங்க. தூத்துக்குடிக்கு இந்த சபை பிரமிப்பா இருக்க போகுது. தூத்துக்குடிக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் பிரமிப்பா இருக்க போறீங்க. ஆண்டவரே ஆமென் சொல்றவங்களை ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில் அப்படியே அது நடக்கட்டும். ஆமென் சொல்ல அவங்க யோசித்தாங்கன்னா ஒரு 6 மாசம் அப்படியே விட்டுருங்க. அல்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் தூத்துக்குடிக்கு யாரோ பிரமிப்பு, இனி தூத்துக்குடிக்கு நீங்க தான் பிரமிப்பு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு யாரோ பிரமிப்பு, இனி தமிழ்நாட்டுக்கு திருச்சபை தான் பிரமிப்பு. இதுவரைக்கும் இந்தியாவுக்கு யாரோ பிரமிப்பு, இதற்கப்புறம் ஆராதிக்கிறவன் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், கர்த்தர் நாமத்தை உயர்த்துகிறவன் தான், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன் தான், திருச்சபை தான் தேசத்துக்கு பிரமிப்பு. எங்க ஏரியாவில் பணத்தால, பொருளால, செல்வத்தால, ஐஸ்வர்யத்தால, அதிகாரத்தால தோத்திரம் இவர் ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருக்கிறாரியா. எங்க ஊர்ல இவர்தாயா பெரிய ஆளு, எங்க ஏரியால இவர்தாயா பெரிய ஆளு, எங்க தேசத்துல இவர்தாயா பெரிய ஆளு. நாங்க எங்கேயோ மூலையில, என் குடும்பம் எங்கேயோ ஒரு மூலையில, நான் எங்கேயோ ஒரு மூலையில, ஜனங்கள் அறியாத ஒரு நபரியா, சாதாரணமான ஒரு ஆளியா, அற்பமான ஒரு ஆளியா தோத்திரம். நான் ஒரு பந்து விசாரிப்புக்காரரியா. சர்ச்சில் கூட யாரு? பிலிப்பு தோத்திரம். பந்து விசாரிப்பு வேலை செய்யறவையா. சபையில கூட எனக்கு ஒன்றும் பெருசா பேர் கிடையாதுயா. சபையில கூட எனக்கு ஒரு பெருசா முக்கியத்துவம் கிடையாதுயா. ஒரு மூலையில உட்காந்துட்டு அப்படியே போயிருவையா. பந்து விசாரிப்புக்காரன் தானே நானு. இலைக்கு முன்னால உட்காந்து சோறு திங்கிறவங்களுக்கு தான் பெரிய மரியாதை. ஆனா பரிமாறுற எங்களுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் பெரிய மரியாதை இல்லையா. அந்த மாதிரி ரொம்ப சாதாரணமான அற்பமான ஆளுதாயா நானு. ஹலோ, அப்படியா? அற்பமான உங்களைத்தான் ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, தேசங்களுக்கு முன்னால பிரமிப்பா 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 கர்த்தர் மாற்ற போறார், பிரமிப்பாக்குவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அந்த தலைப்புல தான் சில விஷயங்களை இன்னைக்கு உங்களோட நான் பிரசங்கிக்க போறேன். ஆமெனா? பிரமிக்க பண்ணுகிறவர்களுக்கு முன்னால கர்த்தர் உங்களை என்னையும் பிரமிப்பாக்குவார். இங்க பாருங்க, அந்த 13ஆம் வசனத்துல தோத்திரம் 12ஆம் வசனம் சொல்லுது, அங்கிருந்த புருஷர் ஸ்திரீகள் ஞானசானம் பெற்றார்களாம். அப்புறம் 13ஆம் வசனம் சொல்லுது, பிரமிக்க பண்ணி கொண்டிருந்த மாயவித்தக்காரனும் ஞானசானம் பெற்றானா. அப்புறம் அதே 8ஆம் வசனத்துல பிலிப்பு ஊழியம் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. ஆமா, 38ஆம் வசனம் சொல்லுது, ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பு மந்திரியுமாகி இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானசானம் கொடுத்தான். இப்ப மந்திரிக்கும் ஞானசானம், முதல்ல மக்களுக்கு ஞானசானம், அப்புறம் மாயவித்தக்காரனுக்கு ஞானசானம். இந்த சபையில 100 கணக்கில், 1000 கணக்கில் மக்கள் ஞானசானம் பெற போறாங்க. பிரமிக்க பண்ணி கொண்டிருக்கிற மாயவித்தக்காரர்கள் ஞானசானம் பெற போறாங்க. இருக்கட்டும். ஹல்லேலூயா.
ஆனா தேவன் தோத்திரம் இந்த திருச்சபைய தேசத்தின் நடுவில் பிரமிப்பாக்க போவது உண்மை. உண்மை. தோத்திரம். இருக்கிறீங்களா? சோத்திரம். ஒரு 3 மனிதர்கள் வாழ்க்கையை உங்களுக்கு முன்பாக கொண்டு வர நான் விரும்புகிறேன். தேவன் ஜனங்களுக்கு முன்னால பிரமிப்பாக்கின 3 மனிதர்கள். தோத்திரம். ஆமா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 3வது அதிகாரத்துக்கு நாம வந்தா எல்லாம் தெரிஞ்ச வேத பகுதி தான். 3வது அதிகாரத்தில் 10வது வசனம், தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். வர்றேன். தோத்திரம். இந்த அலங்கார வாசல்ல உட்கார்ந்திருந்த சப்பானிய ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? எழுப்பி விட்டார். அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு, அவனா இவன், இவனா அவன், ஆத்தாடி உட்காந்துக்கிட்டே இருப்பானடா. தோத்திரம். ஒரு சைஸா? ஹல்லேலூயா. அவனா இவன்? எழுந்துட்டானே, நடக்கிறானே, குதிக்கிறானே, துதிக்கிறானே, தேவனை மகிமைப்படுத்துறானே. ஐயோ, பிரமித்தார்கள். பிரமித்தார்கள். அப்படியே இருக்கட்டும். தோத்திரம். இன்னொரு வசனத்துக்கு போலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம். தோத்திரம். தெரிஞ்ச அதிகாரம் தான். 12வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். சிறைச்சாலையில் கிடந்தமே, நாளைக்கு காலையில் ஏரோது அவனை கொலை செய்ய போறான். ஏற்கனவே யாக்கோப அதே மாதிரி பட்டயத்தால கொண்டிருக்கிறான். பேதுருவுக்கும் அப்படி செய்யறதுக்கு தான் அவனை பிடிச்சு சிறைச்சாலையில் வச்சிருந்தான். தோத்திரம். அதற்கு முந்தின நாள் ராத்திரியில 5ஆம் வசனம், சபையார் அவனுக்காக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். தோத்திரம். நடந்தது என்ன? தேவன் தமது தூதனை அனுப்பினார், பேதுருவை விடுதலை ஆக்கினார். பேதுருவுக்கு நடந்ததே தெரியல, ஆனா நடந்து வர்றான். தோத்திரம். சொப்பனம் பார்க்குற மாதிரியே இருந்திருக்கு. நம்மள மாதிரி தான் இருந்திருக்கான். தோத்திரம். சபையிலே உட்காந்து சொப்பனம் பார்க்குறவங்கெல்லாம் இருக்காங்க. தோத்திரம். இப்போ கூட பிரசங்கம் நடக்கிற மாதிரியே, தோத்திரம், நாம் பேசுகிற மாதிரியே சிலர் அப்படியே இருப்பாங்க. தோத்திரம். அப்படித்தான் பேதுருவோம், சொப்பனம் பார்க்குற மாதிரியே. அப்புறம் நேரா விடுதலை ஆன உடனே வீட்டுக்கு போயிடல அவன். தோத்திரம். மனைவியை பார்க்கலாம், பிள்ளைகளை பார்க்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு போயிடல. தனக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க, ஜெப வீட்டுக்கு வர்றான். எங்க வர்றான்? ஜெப வீட்டுக்கு வர்றான். அங்க வாச கதவை தட்டுறான். தட்டுறான். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு மட்டும் ஒருவேளை ஜெபத்தில் இன்வால்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சோ தெரியல, இல்லைன்னா ஆண்டவர் அந்த பொண்ணுக்கு அப்படி கேட்க வச்சாரோ தெரியல. ஆனால் ரோதைக்காக நன்றி. தோத்திரம். ரோதனா ரைஸ் மில் இல்லை, அந்த தோத்திரம், அந்த பெண்ணு அங்கே ஜெபம் பண்ணிட்டு இருந்த ஒரு பெண்ணு, அவ காதில் மட்டும் தட்டுற மாதிரி ஒரு சத்தம். கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்க. ஏற்கனவே இவங்க பயந்த குரூப்பு. ஏன்னா ஒரு ஆளாக பிடிச்சி கொண்டுகிட்டு இருக்காங்க. சபைக்கு விரோதமா ஏரோது செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இந்த நேரத்தில் ராத்திரியில் கதவை யாராவது தட்டினா எப்படி இருக்கும்? நம்ம கூடி ஜெபம் பண்ற மேட்ரு தெரிஞ்சிட்டோ, கூட்டு போறதுக்கு ஆளுக வந்திருக்காங்களோ, அப்படித்தான் பயம். அதனால ரோத ஒத்து கேட்குறா. அதுவும் நம்மளை மாதிரி தான். தோத்திரம். இந்த ஒத்து கேட்கறது நிறைய பேருக்கு பிடிக்கும். தோத்திரம். அப்படியே கேட்கறது. போய் கேட்டா கேட்ட சவுண்டு மாதிரியே இருக்கு, பேதுரு சத்தம் மாதிரியே இருக்க. அவ கன்ஃபார்ம் பண்ணிட்டா பேதுரு தான்னு. தோத்திரம். அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் போய் சொல்றா, ஜெபத்தை நிறுத்துங்க, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரு, ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டாரு. என்னம்மா சொல்ற? அதுதான் பேதுரு வாசல்ல நிக்கிறாரு. உடனே இவங்கெல்லாம் பிதற்றுகிறாய். அப்படின்னா நம்ம ஊர் பாஷையில லூசு. தோத்துறான், பைத்தியம், ஒளர்ற,
எப்படி பார்த்தீங்களா? இவங்க ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் பதில் கொடுத்துருக்கிறாரு. அந்த பதிலை கொடுத்துட்டாருன்னு சொன்னால இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்க? லூஸ். ரோத சொல்லியிருப்பா, நான் லூசா நீங்கள்லாம் லூசான்னு இப்ப தெரிஞ்சிடும். வா தோத்துறோம். கதவை அவர் தட்டிக்கிட்டு இருக்கிறான்ற, திறந்து பாரு. தோத்துறோம். ஓப்பன் பண்ணா பீட்டர் வாஸ் ஸ்டாண்டிங் அவுட்சைடு. எந்த பேதுருவுக்காக எதற்காக தோத்திரம் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்களோ அதற்கான பதில், அதற்கான பலன், அந்த அற்புதம், அந்த அதிசயம் அவர்கள் வாசலுக்கு வெளியே, கதவுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தது. அவனை கண்டு பிரமித்தார்கள். அல்லேலூயா. நீங்கள் பிரமிப்படையும்படி பலன்களை, பதில்களை கர்த்தர் கொடுக்க போறார். இல்ல, கொடுத்துட்டாரு. உங்க வாசலுக்கு வெளியில வந்துட்டு, கதவுக்கு தோத்திரம் வெளியில நிக்குது. உங்களுக்கான பதில், நீங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கான பதில், இதுவரைக்கும் வடித்த கண்ணீர், ஜெபித்த ஜெபம் எல்லாத்துக்குமான பதில் வந்துருச்சு, வந்துருச்சு, வந்துருச்சு. உங்களுக்கு முன்னால கர்த்தர் அதை அனுப்பிட்டார். அது சாதா பதில் இல்ல, பிரமிக்க போறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. How is it possible? எப்படி இது எப்படி நடக்கும்? ஜெபிச்சு விட்டு அப்புறம் எப்படி நடக்குமா? அல்லேலூயா சொல்லுங்க. நீதானே ஜெபம் பண்ண, ஜெபம் பண்ணது நீ, பதில் கொடுத்துருக்க, அப்புறம் எப்படி நடக்கும்னா அதான் வேணாம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தூத்துக்குடியே ரட்சிக்கப்படணும். ஒரு ஆமீன் கிடையாதா? அப்படிலாம் ஜெபிச்சு விட்டு தோத்துறான். அப்புறம் ஆண்டவர் பதில் கொடுக்கும் போது எப்படி அப்படின்னா, ஜெபிச்சமுல, விண்ணப்பம் பண்ணணும்ல, ஊக்கமா, தூக்கமாவா ஊக்கமாவா, ஜெபிச்சமுல, ஜெபிக்கிறோம்ல, தாலுக்கா தாலுக்காவா ஜெபிச்சமுல. ஆண்டவரே நான் என்னமோ பொய் சொல்ற மாதிரியே இருக்கேன், ஆமேனே சொல்ல மாட்டாங்களே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எல்லா ஜெபத்துக்கும், நீங்க ஜெபிச்ச எல்லா ஜெபத்துக்கும் பதில், 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 பிரமிப்பூட்டுகிற பதில். தோத்திரம் இருக்கிறீங்களா? பிரமிப்பாக்க போறாரு. மூன்றாவது தான் பிலிப்பு. தோத்திரம். பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தவன் பிலிப்புவை கண்டு பிரமித்தான். இப்ப பாயிண்ட சொல்றேன். தோத்திரம். அலங்கார வாசலில் அமர்ந்திருந்தவனை பிரமிக்க பண்ணினார். அல்லேலூயா. அரக்கனால் அடைபட்டிருந்தவனை பிரமிக்க பண்ணினார். அற்பமான பந்தி விசாரிப்புக்காரனை பிரமிக்க பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களையும் உலகத்துல பிரமிப்பாக்க போறார். ஆயிரங்களுக்கு முன்னால பிரமிப்பாக்க போறார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். அலங்கார வாசல் அமர்ந்திருக்கிறான். யாரு? ஒரு தோத்திரம் சப்பானி. அவனை நாள்தோறும் கொண்டு வந்து அந்த அலங்கார வாசல்ல உட்கார வைப்பாங்க, ஜனங்களிடத்துல பிச்சை கேட்கும்படி. ஆமீன் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் டெய்லி ப்ராசஸ். நல்லா கவனிக்கணும். இன்னொரு ஆளை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு நிலை. நடக்க முடியாது, செயல்பட முடியாது. இவனை தூக்கிட்டு தான் வரணும், இவனை தூக்கிட்டு தான் போகணும். வர்றவங்க போறவங்கட்டெல்லாம் இவங்க உதவி செய்ய மாட்டாங்களா? இவங்க கொடுக்க மாட்டாங்களா? இவங்க எனக்கு ஏதாவது தர மாட்டாங்களா? அடுத்தவங்களை தோத்திரம் கை நீட்டி பார்க்கிற, கையேந்துகிற ஒரு சூழ்நிலை. மற்றவர்களையே, மனிதர்களையே சார்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலை. செயல்பட முடியாமல் தோத்திரம் செயலற்று போன ஒரு சூழ்நிலை அந்த சப்பானிக்கு. ஆமீன் சொல்லுங்க. அப்படிப்பட்டவனை தான் ஆண்டவர் எழுப்பி ஆயிரங்களுக்கு பிரமிப்பா மாற்றினார். உட்கார்ந்திருந்த இடம் எங்க? அலங்கார வாசல். எருசலேம் ஆலயத்தினுடைய
அலங்கார வாசல். வாசல் என்னமோ அலங்காரம், தோத்திரம். இவர் கோலம் என்னவோ அலங்கோலம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வாசல் என்னவோ அலங்காரம், ஆனா ஐயா கோலம் என்னவோ அலங்கோலம். நிறைய கிறிஸ்தவர்கள் நிலை இப்படிதான் இருக்குது சார். சர்ச்சுக்கு வர்றாங்க, ஆலயத்துக்கு வர்றாங்க, அதுலயும் ஆலயத்துல அலங்காரமான இடத்துல அவன் உக்காந்து இருந்த மாதிரி முக்கியமான இடங்கள்ல கூட உக்காந்துக்கிறாங்க. இந்த சேரு எனக்கு தான் தோத்துறான், இந்த ஃபேனு எனக்கு தான் தோத்துறான், இந்த பிளேஸ் எனக்கு தான் தோத்துறான். நானு சீனியரு, நானு சூப்பர் சீனியரு, நானு இத்தனை வருஷமா, நானு அத்தனை வருஷமா. தோத்துறான். நல்லா கவனிக்கணும். உட்கார்ந்து இருக்கிறது ஆலயம்தான், எருசலேம் ஆலயம்தான், அலங்காரமான வாசல் தான். ஆனா இவருடைய நிலையோ செயல்பட முடியாத நிலை. தோத்திரம். அமர்ந்திருக்கிற நிலை, எழும்ப முடியாத நிலை. இன்னைக்கு திருச்சபைக்குள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் இப்படித்தான் இருக்காங்க. சர்ச்சுக்கு வர்றாங்க, ஆனா தோத்திரம் எழும்பல. எழும்ப வேண்டியதுல எழும்பல, ஜெபத்துல இன்னும் எழும்பல, பரிசுத்தத்துல இன்னும் எழும்பல, பக்தியில, வைராக்கியத்துல, விசுவாசத்துல, அன்புல, தேவ சுபாவங்கள்ல, தேவ உறவுல, தரிசனத்துல, ஆத்தும பாரத்துல, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல, ஊழியம் செய்கிற விஷயங்கள்ல எழும்பல. இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் ஆகியும் அடுத்தவர்களையே மற்றவங்க நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? அவங்க ஜெபம் நமக்கு உதவி செய்யாதா? இவங்க ஜெபம் நமக்கு உதவி செய்யாதா? இவங்க நமக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்களா? அவங்க நமக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்களா? அவங்க கிட்ட ஒன்ன வாங்கிக்கலாம், இவங்க கிட்ட ஒன்ன வாங்கிக்கலாம் அப்படின்னு மற்றவர்களையே அடுத்தவர்களையே சார்ந்திருக்கிற தோத்திரம் ஒரு நிலை. முடங்கி போன, செயல்பட முடியாம, எழும்ப முடியாம, சப்பானியா அமர்ந்த இடத்திலேயே, ஆமா பல வருஷமா அமர்ந்திருக்கிற நிலை. பொருளாதாரத்துல எழும்ப முடியல, ஆசீர்வாதங்கள்ல எழும்ப முடியல, தோத்திரம். தேவனுக்கு அடுத்த காரியங்களையும் எழும்ப முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒண்ணு நான் சொல்லவா, இவன் எருசலேமின் ஆலயத்துல தானே வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ இப்போ இந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல தான் இதை படிக்கிறோம். இதுக்கு முன்னால கொஞ்ச நாட்களுக்கு முன்னால தான் இயேசுநாதர் மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். அப்போ இயேசுநாதர் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தவன் தான் இவன். அப்போ இயேசுநாதர் எருசலேமுக்கு வந்தாரா இல்லையா? எருசலேமுக்கு இயேசுநாதர் வந்தாரா இல்லையா? இவன் உட்கார்ந்திருந்த ஆலயத்துக்கு இயேசுநாதர் வந்தாரா இல்லையா? அப்ப வந்தாரு, போனாரு, வந்தாரு, தோத்திரம். அப்போ இவன் இயேசுநாதரை பார்க்கலையா? தெரியல. இயேசுநாதர் இவனை பார்க்கலையா? தெரியல, தோத்திரம். எழுதப்படல. அப்புறம் ஆழத்துல போனா இருள் இருக்கும் இல்ல? சொல்லுங்க அப்பா. தெரியல. ஆமீன் சொல்லுங்க. இருக்கீங்களா? அப்போ என்னன்னா, அவர் வர்றப்பெல்லாம் அவரை சுத்தி ஆயிரக்கணக்கான மக்கள், நிறைய ஜனங்கள் வந்தாக போனாக. அப்படி நிறைய காரியங்களை பைபிளை நம்ம படிக்கிறோம். திரள் கூட்டம் எல்லாம் வந்துச்சு போச்சு. எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்துச்சு. ஆனா இவனுக்கு நடக்க வேண்டியது நடக்கல. அந்த ஆலயத்துல இயேசுநாதர் வந்தும் இவன் ஜப்பானியாவே என்ன. இப்ப என்னன்னா, ஒரு நமக்கு ஒரு ஒரு பலன் என்னன்னா, இயேசுநாதர் வந்து போன ஆலயத்துல ஜப்பானியாவே தோத்திரம் இருந்தானாமா. அப்ப என்னன்னா, ஒரு விஷயம் நல்லா புரியுது. There was no personal encounter with Jesus. இயேசுவோடு அந்த ஜப்பானிக்கு ஒரு பர்சனல் என்கவுண்டர் இல்ல. ஆமாவா? வர்றாரா? ஒருவேளை வர்றாருன்னு கேள்விப்பட்டானோ, கேள்விப்படலையோ, இல்ல கேள்விப்பட்டும் வந்தாரா, சரி வரட்டும், போயிட்டாரா, சரி போட்டும், எனக்கு கலெக்ஷன் கிடைக்குமா? தோத்திரம். இயேசுநாதர் வர்றாரா, இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்டா,
அதனால கலெக்ஷனும் கொஞ்சம் ஜாஸ்தியா கிடைக்கும்டா. அப்ப இவன் கவனம் எல்லாம் ஹலோ. இப்ப கூட பேதுருவும் யோவானும் ஜெபம் பண்ண அவங்க வர்ற சமயத்துல கூட அவங்க பாக்கெட்டை தான் பார்க்கான். அவங்க கிட்ட ஏதாயிலும் தனக்கு கிடைக்குமா அப்படின்னு பிச்சை தான் கேட்கிறானே ஒழிய தான் எழும்பணும், தன்னை எழுப்ப அந்த இயேசுவின் நாமத்துக்கு அதிகாரம் உண்டு. அந்த இயேசு என்னையும் எழுப்புவார். நான் சாகிற வரைக்கும் சப்பானியா இருக்கணுங்கிற நிர்பந்தம் இல்ல. நான் எழும்ப முடியும், நான் எழும்புவேன், நான் எழும்பி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு ஒரு விருப்பம், தாகம், வாஞ்ச, ஏக்கம் அவனுக்கு இருந்த மாதிரி தெரியல. ஹலோ, இருக்கீங்களா? ஆமேனா? இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள நிறைய பேர் சர்ச்சுக்குள்ளதான் இருக்காங்க. பிரசங்கம் வரும், இயேசுனார் வருவாரு, ஆவியானவர் வருவாரு, அபிஷேகம் ஊட்டப்படும், எல்லாரும் நிரம்புவாங்க. ஆனா இவங்களாகவே அப்படியே இருப்பாங்க. ஒரு ரியாக்ஷனே இருக்க மாட்டேங்குது நிறைய பேர். அப்படியே தான். ஒரு மழை பெய்யுது, ரோட்ல போகும்போது திடீர்னு பெய்யுது, மனுஷனா இருந்தா அல்ல சொல்லுங்க அப்படின்னு ஒரு 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 சின்ன அசைவு இருக்குமா இருக்காதா? டீயை கொடுத்து விட்டாங்க, சூடா கொடுத்து விட்டாங்க, நமக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவசர அவசரமா வாயில வச்சுட்டோம், சுற்றுச்சு. எதுவுமே சொல்லாம மனுஷனா இருந்தா அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க வேற மழை வெஞ்சா எரும மாடு கூட அப்படின்னு ஒரு ஷேக் பண்ணிட்டு என்ன செய்யுது? என்ன மேல என்ன விழுகுதா? தண்ணி விழுகுது. எரும மாட்டுக்கு ஃபீலிங் இருக்கும்போது அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப மனுஷனா இருந்தா ஃபீலிங் கண்டிப்பா இருக்கணும், இருக்கும். ஆமாவா? நீங்க பிரசவம் பண்ணுங்க, நான் ஆமேன்னு சொல்லிடுவேன், வாய்ப்பு இல்லை. அல்ல சொல்லிடுவேன், வாய்ப்பு இல்லை ராஜா. நானா? ஆமேனா? நானா பிரசங்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதா? நானா மனம் திரும்புறதா? இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வந்ததே பெரிய விஷயம். தோத்துறா சும்மா கொண்டு போய் வைக்க நலமும் விசாலமுமான தேசத்தில். அல்ல சொல்லுங்க. அப்போ சொல்றது ஏதாவது புரியுதா இல்லையா? உட்கார்ந்து இருக்கிறது ஆலயம் தான், உட்கார்ந்து இருக்கிறது அலங்காரமான வாசல் தான். ஆமீன் சொல்லுங்க. இந்த தூத்துக்குடி பட்டணத்திற்கு அலங்காரமா இந்த திருச்சபையை கர்த்தர் வச்சிருக்கிறார். வந்தது பிரசங்கம் கேட்க, வந்தது அவரை நோக்கி பார்க்க, வந்தது மன்றாட, வந்தது ஜெபிக்க. ஆனா பாட்டு பாடும்போது வாய திறக்கிறதே இல்லை. இன்னைக்கு சில ஆளுங்க வர்றதுன்னு தெரியல, போறதுன்னு தெரியல. சில ஆளு சர்ச்சுக்கு எதுக்கு வருதுன்னு அதுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. இருக்கிறீங்களா? வர, உட்கார, தூங்க, போக, தோத்திரம். பாட்டா நீங்க பாடுங்க, காணிக்க அவங்க போடுவாங்க, தசோவாகம் இவங்க கொடுப்பாங்க, ஊழியம் தோவக 4 பேர் இருக்காங்க அவங்க செய்வாங்க, நாங்க தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. அமர்ந்திருக்கிற அனுபவம், செயலற்ற அனுபவம், செயல்பட முடியாமல் முடங்கி கிடக்கிற அனுபவம். கர்த்தர் சொல்றார், அவனை எழுப்பி பிரமிக்க பண்ணினவர் இந்த பகல் உங்களை எழுப்பி உலகத்துக்கு பிரமிப்பா மாற்ற விரும்புகிறார். நீங்க எந்த நிலையில முடங்கி கிடக்கிறீர்களோ இனி நீங்கள் அப்படி முடங்கி கிடக்க போவதில்லை. This is the day for you to be raised. இது உங்களுக்கான நாள். கர்த்தர் உங்களை எழுப்ப விரும்புகிறார். நீங்கள் செயல்படும்படி, துதிக்கும்படி, குதிக்கும்படி, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, தேவனை பறைசாற்றும்படி, உயர்த்தும்படி எழும்ப போகிறீர்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்வு எழும்ப போகிறது, உங்கள் ஜெப வாழ்வு எழும்ப போகிறது, உங்கள் குடும்பம் எழும்ப போகிறது, உங்க பிசினஸ் எழும்ப போகிறது, உங்கள் கையின் பிரயாசங்கள் எழும்ப போகிறது. கர்த்தர் உங்களை இன்றைக்கு எழுப்புகிறார். சாதாரணமா இல்ல, உங்களை பார்க்கிறவங்க எல்லாம்
பிரமிக்கும்படி. அவனா இவன், இவனா அவன், இந்த குடும்பமா, இந்த பிரதரா, இந்த சிஸ்டரா, ஐயோ இதுக்கு முன்னால நான் இவங்களை வேற மாதிரில பார்த்திருக்கிறேன், ஆனா இப்போ வேற மாதிரி ஆயிட்டாங்களே, நம்ப முடியலையே. கர்த்தர் இயேசு, இயேசுவின் நாமம் இவங்க குடும்பத்தை எழுப்பிருச்சே. பிரமிப்பாக்க விரும்புகிறார். சபைகளை தேசத்துக்கு பிரமிப்பாக்க விரும்புகிறார். தேவ ஜனங்கள் முடங்கி கிடக்க அழைக்கப்படவில்லை, அமர்ந்திருக்க அழைக்கப்படவில்லை, செயலற்றிருக்க அழைக்கப்படவில்லை. ஆமெனா? மற்றவர்களை சார்ந்திருக்க கர்த்தர் நம்மளை அழைக்கல, மற்றவங்க கிட்ட கை நீட்ட கர்த்தர் நம்மளை அழைக்கல, மனுஷனை நம்பி இருக்க கர்த்தர் நம்மளை அழைக்கல. இன்றைக்கு தோத்தரா பேதுருவையும் யோவானையும் கூட அவங்க பார்த்து, அவன் பார்த்து ஏதாயிலும் கிடைக்குமா, அவங்க சொல்றாங்க நீ எதிர்பார்க்கிறது இல்லப்பா, எங்க கிட்ட வேற ஒண்ணு இருக்கு, அதுதான் எங்க கிட்ட இருக்கு, அதுதான் எங்க கிட்ட இருக்கு. நீ எதிர்பார்க்கிற பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை. உன்னை எழுப்பி விடுகிற, உன் நிலையை மாற்றுகிற, உன் வாழ்க்கையை மாற்றுகிற, தோத்திரம் உன் எதிர்காலத்தை மாற்றுகிற, உன்னை 1000க்கு முன்னால பிரமிப்பா நிறுத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர்மாரை பார்க்காதீங்க, பரலோக ராஜாவை பாருங்க, பரிசுத்தரின் நாமத்தை பாருங்க. மனுஷனை பார்க்காதீங்க, சர்வ வல்லவரின் நாமத்தை பாருங்க. ஆலயத்துக்கு கூட தோத்துறோம், அவங்கள பார்க்க வராதீங்க, அப்பாவை பார்க்க வாங்க, அப்பா நாமத்தை பார்க்க வாங்க. என்ன கிடைக்கும்னு இயேசுவை பின்பற்றாதீங்க, இயேசு வேணும்னு இயேசுவை பின்பற்றுங்க. பணம் வேணும், பொருள் வேணும், வெள்ளி வேணும், சுகம் வேணும் அப்படின்னு ஆண்டவரை பார்க்கறத விட நீங்க வேணும், அப்பா உங்க பிரசன்னம் வேணும், உங்க நாம வேணும், உங்க நாமத்தின் வல்லமை வேணும். நான் இருக்கிற மாதிரி இருக்க கூடாது, நான் எழும்பணும், பிரகாசிக்கணும் அப்படின்னு கேளுங்க. உங்களை பிரமிப்பாக்க போறார். அமர்ந்திருக்கிறவனை எழுப்பி பிரமிப்பாக்கினார். இரண்டாவது தோத்திரம் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம். ஏற்கனவே நான் சொன்னேன், ஏரோது சபையை துன்பப்படுத்த தொடங்கி யாக்கோபை பட்டயத்தினால கொன்று பேதுருவை பிடிச்சு போ சிறைச்சாலையில் வச்சிருக்கிறார். அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலை, சங்கிலிகளினாலே 6ஆம் வசனம் சொல்லுது, கட்டப்பட்ட நிலையில பேதுரு இருக்கிறார். தோத்திரம் சங்கிலிகளினால் கட்டுண்ட நிலை, தோத்திரம் அடைக்கப்பட்ட நிலை. சாத்தானுக்கு எப்பொழுதுமே தேவ ஜனத்தை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள என்னஞ்சிடணும், அடைச்சு வச்சிடணும். இவன் யாரு? பேதுரு. ஒத்த பிரசங்கத்தில் 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இவர் நிழல் பட்டு வியாதிக்காரங்க சுகமடைஞ்சாங்க. தோத்திரம் தபித்தாளே எழுந்திருன்னு சொல்றான். மரித்த தபித்தாள் உயிரோடு எழுந்தாள். தோத்திரம் கொர்நேலி வீட்டுக்கு போய் பிரஜாதிகளுக்கு மத்தியில் பிரசங்கம் பண்றார். பரிசுத்த ஆவியானவர் முத பிரஜாதிகள் நடுவில் ஊற்றப்படுகிறார். அப்படி பிரமிப்பா ஊழிய செஞ்சவன், பிரகாசிச்சவன், இப்போ தோத்திரம் அடைக்கப்பட்ட நிலை, கட்டப்பட்ட நிலை. ஆமா, சிறைச்சாலைக்குள்ள உள்ள லாக் பண்ணிட்டான், வெளியில வர முடியாது, நீ வெளியில வரக்கூடாது, நீ வர வாய்ப்பில்லை அப்படின்னு ஏரோது அடைச்சு போட்டுட்டான். தோத்திரம் நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க. சிம்சோனை தோத்திரம், ஆமா 2 வெண்கல விலங்கு போட்டு அவனையும் சிறையிலே அடைத்து போடுகிறார்கள், காவலிலே அடைத்து போடுகிறார்கள். நியாயாதிபதிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அதை வாசிக்கிறோம். தோத்திரம் யோசேப்பை சிறைச்சாலையிலே அடைத்து போடுகிறார்கள். தோத்திரம் 105ஆம் சங்கீதம் 17, 18, 19ஆம் வசனங்கள்ல நாம படிக்கிறோம். ஆமா, இரும்பினாலே கட்டப்பட்டு விலங்கிடப்பட்டு அவனை சிறையிலே தள்ளி போட்டார்கள். தோத்திரம் பவுல் அப்போஸ்தலன் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து படிச்சா தோத்திரம் அங்கே சிறைச்சாலைக்காரனிடத்திலே அவனை கட்டி ஒப்பு கொடுக்கிறார்கள். தோத்திரம் ஆமா, கட்டுண்டவனாய் சிறையிலே கிடக்கிறார் பவுல். கவனியுங்கள், சீமோன் பேதுரு கட்டப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கிறார்.
சோதரம் பவுல் கட்டப்பட்டவராய் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். தோத்திரம் யோசேப்பு விலங்கிடப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கிறார். தோத்திரம் சிம்சோன் விலங்கிடப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கிறார். அப்ப சாத்தானுடைய தந்திரம் என்ன? அழைக்கப்பட்ட பிள்ளைகளை கட்டி ஏதோ ஒண்ணுக்குள்ள அடைச்சு வச்சிடணும். தோத்திரம் இருக்கிறீங்களா? ஜெபம் பண்ண நிறைய பேர், பிரகாசிச்ச நிறைய பேர், பயன்படுத்தப்பட்ட நிறைய பேர், பரிசுத்தத்தில் வாழ்ந்த நிறைய பேர் இன்னைக்கு ஏதோ ஒண்ணுல கட்டப்பட்டிருக்கிறார்கள், கட்டப்பட்டிருக்கிறார்கள். தோத்திரம். ஆமா, சோர்விலே கட்டப்பட்டு போனவர்கள், பயத்தினால் கட்டப்பட்டு போனவர்கள், சிற்றின்பங்களினால் கட்டப்பட்டு போனவர்கள், இச்சையினால சிலர சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான், இச்சையில கட்டி வச்சிருக்கிறான், பொருளாசையினால கட்டி வச்சிருக்கிறான், உலக ஆசையில கட்டி வச்சிருக்கிறான், பெருமையில, பொறாமையில, பகைமையில, கசப்புல, மாம்ச சுபாவங்கள்ல சிலரை கட்டி போட்டான். அதுல இருந்து அவங்க வெளியில வரவே முடியல. பிரகாசிச்சவங்க தான், அழைக்கப்பட்டவங்க தான், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். ஆனால் கட்டுண்ட நிலை, கட்டுண்ட நிலை. இன்னைக்கு நீங்கள் எதுல கட்டப்பட்டிருக்கிறீர்கள்? சத்ரு உங்களை எதுல கட்டி வச்சிருக்கிறான்? சோர்விலோ, பயத்திலோ, பலவீனத்திலோ, வியாதியிலோ, மாம்ச சுபாவத்திலோ, தரித்திரத்திலோ, சாபத்திலோ, பாவத்திலோ, எதிலே சத்ரு உங்களை இன்னைக்கு கட்டி வச்சிருக்கிறான்? அடைச்சிட்டான். ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள அடைச்சிட்டான். அதை விட்டு வெளியில வர்றதே இல்லை. செல்போன் கட்டி வச்சுட்டான். செல்போனுக்குள்ளே நிறைய பேரை அடைச்சு போட்டுட்டான். ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல நிறைய பேரை அடைச்சு போட்டுட்டான். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா தூங்குற நேரம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. தூங்குற நேரம் போக முக்காவாசி நேரம் விரல்ல வியாதி வந்த ஆள் மாதிரி அதை தள்ளி விட்டுக்கிட்டே செல்போன் தான் உலகம். சிலருக்கு மனைவியே மறந்து போச்சு, சிலருக்கு புருஷன் எங்க போனாருன்னே தெரியல. தோத்திரம். பிள்ளைக மேல அக்கறையே இல்லை. அப்புறம் எப்படி பிள்ளைக திருந்தும்? நாமளே செல்போன்ல இருந்து விடுதலை ஆகல, நாமளே இன்னும் ஃபேஸ்புக்கு, இன்டர்நெட்டு, கூகுளு அப்படி லொட்டு லொசுக்குன்னு சுத்திக்கிட்டு இருக்கும் போது அப்புறம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி மறைச்ச முடியும்? பிள்ளைகளை எப்படி சரியாகுன்னு சொல்ல முடியும்? அப்போ அடைச்சு போட்டுட்டான். ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள, குறிப்பிட்ட இருளுக்குள்ள, குறிப்பிட்ட அறைக்குள்ள, குறிப்பிட்ட இறுக்கத்துக்குள்ள, குறிப்பிட்ட பாவத்துக்குள்ள, குறிப்பிட்ட சிற்றின்பத்துக்குள்ள, நுகத்துக்குள்ள, பயத்துக்குள்ள இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அடைப்பட்டிருந்தவனைத்தான் தமது தூதனை அனுப்பி, தமது வல்லமையை அனுப்பி, தட்டி எழுப்பி அவனை விடுதலையாக்கி, விடுதலையாக்கி, அந்த விடுதலையை யார் விரும்பினாங்களோ, அந்த விடுதலைக்காக யார் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவர்களுக்கு முன்னால வந்து பிரமிப்பாக நிறுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் இன்றைக்கு எதிலே அடைபட்டு போயிருக்கிறீர்கள்? அந்த அடைபட்டிருக்கிற வட்டத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். God wants to deliver his people. தேவன் தம் ஜனத்தை விடுதலையாக்க விரும்புகிறார். எழுப்புதலுக்காக ஓட வேண்டிய நிறைய பேர். பேதுரு, இதுக்கா உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கா உன்னை அழைச்சேன், இங்க வந்து கட்டப்பட்ட நிலையில சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்பட்டு கிடக்கிறையே, அடைக்கப்பட்டு கிடக்கிறையே. ஏரோது உன்னை அடைச்சிருக்கலாம், எந்த வல்லமையோ உன்னை அடைச்சிருக்கலாம். ஆனா இதற்காக நான் உன்னை அழைக்கல. கமான், சீக்கிரமாய் எழுந்துரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என்னை கவர்ந்த ஒரு விஷயம், தூதன் போய் பேதுரு விழாவை என்ன செய்றாரு? தட்டுறார். இப்ப பேதுரு போய் அங்க அழுதுகிட்டு இருக்கிற வீட்டு கதவை தட்டுறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஹலோ இருக்கீங்களா? தேவன் தட்டும் போது நாம எழும்பிட்டா ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்மளை கொண்டு பல ஆயிரக்கணக்கான கதவுகளை கர்த்தர் தட்ட வைப்பார். நாம தட்டும் போது நமக்காக பல ஆயிரக்கணக்கான கதவுகள் திறக்கும். அப்படி திறக்கிற கதவுக்கு பின்னால் இருக்கிற ஆளெல்லாம் களிகூறும், பிரமிக்கும், மகிழ்ச்சினால நிரம்பும். அந்த ராத்திரியில அவர்கள் துக்கத்தோட ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். கண்ணீரோட அழுகையோட இருந்த கூட்டம் இப்ப பேதுருவை பார்த்து ஆனந்த களிப்பு, சந்தோஷம், ஆரவாரம், பெரிய மகிழ்ச்சி. ஏன்? தூதன் தட்டினப்போ
இவன் எழுந்தான். கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. வாரம் தூதம் தட்டிக்கிட்டு தான் இருக்காரு. ஆமீன் சொல்லுங்க. ஊழியக்காரர்களுக்கு சபைக்கு ஐயோ இப்படி போய் எங்கேயோ அடைஞ்சு கிடக்க, யாராவது கொண்டு போய் அடைச்சி விட்டானே, சாத்தான் கொண்டு போய் லாக் பண்ணிட்டானே, அந்த வீட்டுக்கே அடிக்கடி போத தோத்துறான், அந்த தெருவுக்கே அடிக்கடி போத, அங்கே போகக்கூடாது தானே பெரிய பிரச்சனை. ஆனால் அந்த வீட்டிலே போய் ஐயா உட்காந்துருக்காரு, அந்த அக்கா அங்கேயே தோத்துறான். அதான் அடைக்கப்பட்டிருக்கிற நிலைக்காக சொல்கிறேன் தோத்துறான். இப்போ உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியானவர் அங்கே வேலையை பார்த்துட்டு இருப்பார். தரித்திர கட்டுக்கள் உடைகிறது, சாப கட்டுக்கள் உடைகிறது, கனநித்திரை கட்டுக்கள் உடைகிறது, சோர்வின் கட்டுக்கள் உடைகிறது, பயத்தின் கட்டுக்கள் உடைகிறது. ஆமேன் ஆமேன் ஆமேன். கடன் பார கட்டுக்கள் உடைகிறது, வியாதியின் கட்டுக்கள் உடைகிறது, பலவீன கட்டுக்கள் உடைகிறது உடைகிறது உடைகிறது. சத்துருவின் நுகங்கள் இப்போ சங்கிலிகள் இப்போ பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அவர் வல்லமை இறங்கி வருகிறது. ஒவ்வொருடைய சரீரத்திலும், ஆவியிலும், சிந்தனையிலும், உள்ளான மனிதனிலும் ஒரு விடுதலை. அடைப்பட்டிருந்தவனை விடுவித்து பிரமிப்பாக்கினார். அமர்ந்திருந்தவனை எழுப்பி பிரமிப்பாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க. அமர்ந்திருந்தவனை எழுப்பி பிரமிப்பாக்கினார். அடைப்பட்டிருந்தவனை விடுவித்து பிரமிப்பாக்கினார். கடைசியா அற்பமான தோத்திரம். ஒரு மனிதன் பொதுவா பந்து விசாரிப்புக்காரன்னா சாப்பிட்றவங்களை விட பந்து விசாரிக்கிற ஆளுங்க அவங்க பார்வைக்கு அற்பமானவங்க தான். ஹோட்டலில் சாப்பிட போகிற நாம அங்கே பரிமாறுறவங்கள ஒரு சைஸாக தான் என்ன செய்வோம், பார்ப்போம் தோத்துறான். அவருக்கு ஒரு டிப்ஸ் கொடுப்போம். ஆமாம், இந்த டிப்ஸை வாங்கிட்டு நம்மளை ஒரு பார்வை பார்ப்பான் பாரு, செத்துருணும். அல்லையே சொல்லுங்க அப்பா. அந்த மாதிரிலாம் பார்ப்பான். ஆளும் சைஸும் டிப்ஸை பாரு 5 ரூபா அப்படின்னு தோத்துறான். 10 ரூபா கொடுத்தாலே ஒரு சைஸாக பார்க்கான், 50 ரூபா கொடுத்தாலே சில ஏரியாவில் ஒரு மாதிரி பார்க்கான் தோத்துறான். ஆனால் நாம அவனை ஒரு மாதிரி பார்ப்போம். இங்கே கூட தோத்துறான். 6ஆம் அதிகாரத்தில் தோத்துறோம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் சபையில் ஒரு பிரச்சனை வருது தோத்துறோம். சபைனாலே பிரச்சனையாக தான் இருக்கும் தோத்துறோம். அங்கேயே அப்படித்தானே இருந்திருக்கு. அப்புறம் நம்ம சபையை சொல்லவா வேணும் தோத்துறோம். அதில் கறிக்கு பிரச்சனை வருது தோத்துறோம். சாப்பாட்டு பிரச்சனை தான் மெயினாக வருது. எங்களை சரியாக என்ன செய்யலை, விசாரிக்கலை, பீஸ் இங்கே வரல தோத்துறோம். அங்கே போயிட்டு தோத்துறோம். வந்த பீஸு சின்னதாக போயிட்டு தோத்துறோம். மாஸ்டர் பீஸ் அங்கே போயிடுச்சு, லிட்டில் பீஸ் தான் இங்கே விழுந்திருக்கு. பெரிய பிரச்சனை தோத்துறோம். இருக்கிறீங்களா? சிலர்லாம் சோறுதுங்கிற தட்டை கூட என்ன செய்யறது இல்லை, கழுவி வைக்கிறது இல்லை. ஆனால் சோத்துக்கு என்ன செய்யறது, சண்டை ஓடுறது தோத்துறோம். நான் பொதுவாக சொல்கிறேன் தோத்துறோம். ஆமாம், இந்த பரிமாற ஆளுகளை பாடாப்படுத்துறது தோத்துறோம். பாடாப்படுத்துறது. கடைசியில் அவங்களுக்கு அந்த பீஸும் இல்லாமல் போயிடும், இந்த பீஸும் இல்லாமல் போயிடும் தோத்துறோம். ஆமாம், பீஸ் எல்லாம் பிடுங்கிடும் தோத்துறோம். ஆமாம், அங்கே பிரச்சனை. நேராக அப்போஸ்தலர்கிட்ட கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரி அப்போ தோத்துறோம். அந்த 2ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு தகுதியில். ஆமாம், எங்களால் பந்தி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஒன்று செய்யுங்க தோத்துறோம். 3ஆம் வசனத்தில் பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த 7 பேரில் ஒருத்தன் தான் தோத்துறோம். 5ஆம் வசனத்தில் பரிசுத்தாவியும் விசுவாசமும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் அப்புறம் ஒரு 5 பேர் தோத்துறோம். ஒரு 7 பேரை நியமிக்கிறார். அப்போ சாதாரணமான அற்பமான ஒரு பந்தி விசாரிப்புக்காரன் பிலிப்புவத்தான் 8ஆம் அதிகாரத்தில் சமாரியாவில் மகிமையா பயன்படுத்தி தோத்துறான். அந்த நாட்டையே பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தவன பிரமிப்படைய வச்சார். கையை உயர்த்துற. அல்லேலூயா. நீங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த கடைசி நாட்களில் நீங்க சாதாரணமான ஆளோ அற்பமான ஆளோ, சபையில் நான் ரொம்ப சாதாரணமான ஆள், பரவாயில்ல தோத்துறான். உங்களை தான் கர்த்தர் அற்புதமாக பயன்படுத்த போறார். நான் அடிக்கடி சொல்லுவேன் தோத்துறோம்.
தரை மட்டும் தாழ்த்தலாம், தப்பு இல்லை. சில ஆளுங்க தரையை தோண்டி தாழ்த்துவாங்க. தோத்திரம். நான் புழு, நான் குப்பை அப்படிலாம் சொல்லுவாங்க. பாருங்க, இந்த புழுவையும் குப்பையும் மேய்க்கிறதுக்கு தோத்திரம் நம்மளை வச்சிருக்காரு பாருங்க. சபைக்குள்ள இருக்கட்டும், பரவாயில்ல. நீங்கள் குப்பையாக இருந்தாலும் சரி, உங்களை கழுவி சுத்தப்படுத்தி பயன்படுத்துகிறவர் தான் பரிசுத்த. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, எளியவனை குப்பையிலிருந்து, சின்னவன். நான் சபையில் ரொம்ப சின்ன ஆளுங்க, மற்றவங்களோட ஒப்பிடும்போது நான் ரொம்ப சாதாரணமான ஆளுங்க. அப்படியா சொல்றீங்க? நீங்க சின்ன ஆளா? அந்த சின்னவன் தான் 1000 போறான். இந்த கடைசி கால எழுப்புதல்ல ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். எப்படி எப்படி? உங்களை அநேக ஆயிரங்கள் கண்டு பிரமிக்க போற அளவுக்கு, பிரமிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறார். பெரிய அடையாளங்கள், பெரிய அதிசயங்கள் உங்க மூலம் நடக்க போதே. இருக்கிறீங்களா? அல்லேலூயாவா? மக்கள் ஞானஸ்நானம் பெற போறாங்க, மாயவித்தைக்காரர்கள் ஞானஸ்நானம் பெற போறாங்க, மந்திரிமார்கள் ஞானஸ்நானம் பெற போறாங்க. ஆமாவா? தோத்திரம். பிரமிப்பாக்குவார். 3 காரியம் சொன்னேன். தோத்திரம். அமர்ந்திருக்கிறவனை எழுப்பி பிரமிப்பாக்குவார். அடைப்பட்டிருக்கிறவனை விடுதலையாக்கி பிரமிப்பாக்குவார். அற்பமானவனை பயன்படுத்தி பிரமிப்பாக்குவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மளை பிரமிப்பாக்க நீங்களும் நானும் செய்ய வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிலிப்புவை கர்த்தர் பிரமிப்பாக்கினாரே, அதற்கு காரணம். பேதுருவை பிரமிப்பாக்கினாரே, அதற்கு காரணம். இன்றைக்கு சபையின் நடுவில் பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிற விஷயம் அறிந்திருக்கிறவைகள் தான், சாதாரணமாக நம்ம தெரிந்திருக்கிறவைகள் தான். ஆனாலும் ஆவியானவர் அதை மீண்டும் நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருங்கள். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை, சத்தமா சொல்லலாமே. தேவன் நம்மை உலகத்துக்கு பிரமிப்பாக்குவார். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருங்கள். தோத்திரம். நிரம்பி இருங்கள். இரண்டாவது பறைசாற்றும்படி எழுந்திருங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை, பறைசாற்றும்படி எழுந்திருங்கள். 3வது பயணப்பட அர்ப்பணியுங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை. தேவன் இயேசு தோத்திரம் சர்வ வல்லவர் பிலிப்புவை பிரமிப்பாக்குனதற்கு காரணம், பிலிப்பு பரிசுத்த ஆவியினால நிறைந்திருந்தார். கையை உயர்த்துறாமேனா? பேதுருவை பிரமிப்பாக்க காரணம் பரிசுத்த ஆவியினால பேதுரு நிறைந்தவர். தோத்திரம். அந்த நான் ஏற்கனவே 6ஆம் அதிகாரத்தில் வாசிச்சேன். 3ஆம் வசனம் 5ஆம் வசனம் எல்லாம் பரிசுத்த ஆவியினால நிறைந்த தோத்திரம் 7 பேரை ஏற்படுத்துங்க. அதுல ஒருத்தன் தான் பிலிப்பு. அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கிறவனை தான் இந்த கடைசி நாட்கள்ல தேசத்துக்கு நடுவில் கர்த்தர் பிரமிப்பா மாற்றுவார். பரிசுத்த ஆவியை பெறாமல் தோத்திரம் இந்த உலகத்துல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றது தோத்திரம் சாத்தியப்படாத ஒன்று. பரிசுத்த ஆவி இல்லாம தோத்திரம் பரலோகம் போறது சாத்தியப்படாத ஒன்று. எபேசியர் 4:30 மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவி முக்கியம். அப்போஸ்தல நாட்களிலே அவர்கள் தேவனுக்காக பிரகாசிக்க காரணம் தோத்திரம் சிதறப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க காரணம், கர்த்தரையும் கர்த்தருடைய நாமத்தையும் மறுதலிக்காமல் வைராக்கியமாய் தங்கள் ஜீவனையும் பொருட்படுத்தாமல் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த காரணம், சாதிக்க காரணம், கர்த்தரை உயிருள்ளவராய் நிரூபிக்க காரணம், எழுப்புதலை கொண்டு வந்ததற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அபிஷேகம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பரிசுத்த ஆவியினால் நம்முடைய பாத்திரம் எப்பொழுதும் நிறைஞ்சிருக்கணும். தோத்திரம். ஆமாவா? பரிசுத்த ஆவியை பெற தோத்திரம். ஆமா, நிறைய பைபிள் சொல்லுது. தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுவார். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன், பானம் பண்ண கடவன்.
அப்ப பரிசுத்தாவியை பெறணும்னா முதல்ல நமக்கு என்ன இருக்கணும்? விருப்பம், வாஞ்ச இருக்கணும். அதை பெற்றுக்கொள்ளணுங்கிற விருப்பம் இருக்கணும். இரண்டாவது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியே. மனுஷனா இருந்தா பரிசுத்தாவியை கர்த்தர் ஊற்றுவார். என்ன பேச்ச காண? அப்படின்னா நம்ம எல்லாருமே மனிதர்கள். நமக்கு பரிசுத்தாவியானவர் கன்ஃபார்ம். ஆவியானவர் நம்ம மேல் ஊற்றப்படுவார். அவரை கேட்டு தாகத்தோடு பெற்றுக்கொள்ளுவோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்தாவி. எதுக்கு கீழ்ப்படியணுமோ அதுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் இல்லைனா பரிசுத்தாவியானவர் இல்லை. அப்போஸ்தல உபதேசத்துல தோத்திரம் அந்த 2ஆம் அதிகாரம் 38 வசனத்திலிருந்து படிச்சா 7 உபதேசம். ஆமா தோத்திரம். அப்பெல்லாம் அந்த 7 உபதேசம் நாங்கள் மனப்பாடம் பண்ண தான் எங்களுக்கு ஞானசானமே கொடுப்பாங்க. தோத்திரம். பைபிள் காலேஜுக்குள்ளெல்லாம் போனால் பல கேள்வி கேட்பாங்க. அதில் இது ஒரு கேள்வி. தோத்திரம். மடமடன்னு சொல்லிடணும். அப்போ தான் செலக்ட். தோத்திரம். இல்லாட்ட ஓரம் கட்டிடுவாங்க. இப்போ 7 உபதேசமா? ஓஹோ இருக்கோ அப்படிலாம் பார்க்குறாங்க, யோசிக்கிறாங்க. மனம் திரும்பணும் முதல் உபதேசம். அல்ல சொல்லுங்க. ரெண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால அந்த 38 வசனத்திலிருந்து இருக்கு. தோத்திரம். ஞானசானம் பெறணும். ஆமேனா? மூன்றாவது, பரிசுத்த ஆவிய பெறணும். நாலாவது, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி இருக்கணும். தோத்திரம். அஞ்சாவது, அந்நியோன்யம். ஆறாவது, அப்பம் பிட்குதல். ஏழாவது, ஜெபம் பண்ணுதல். ஆமென் சொல்லுங்க. அப்போ இதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். ஆதி நாட்கள்ல ஆதி திருச்சபையின் மாறாத உபதேசம். கவனிங்க. அப்போ மனம் திரும்பணும், ஞானசானம் பெறணும், பரிசுத்தாவியானவர் நம்ம மேல ஊற்றப்படுவார். இருக்கிறீங்களா? என்ன பேச்சக்கான? அல்லேலூயாவா? பரிசுத்தாவி வரணும்னா மனம் திரும்ப வேண்டிய விஷயங்களுக்கு என்ன செய்யணும்? ஒண்ணுமே பேச மாட்டாங்கப்பா. அல்லேலூயா. மனம் திரும்பணும். மனம் திரும்புதல்னா என்னன்னு கேட்டானா என்ன பதில் சொல்றது? தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எதுக்கு மனம் திரும்ப சொல்றாரோ, எதை விட சொல்றாரோ, எதை வேணான்னு சொல்றாரோ, எதுக்கு கீழ்ப்படிய சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படியணும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானசானம் பெறணும். சிலர் சொல்றாங்க, கொர்நேலி வீட்டில் அவன் ஞானசானம் பெறதுக்கு முன்னாடியே அபிஷேகம் பெறலையா? வெரி குட், வாழ்த்துக்கள், தோத்திரம். ஆனா அவங்க அபிஷேகம் பெற்ற உடனே ஞானசானம் பெற்றாங்க. அபிஷேகம் வந்துட்டாலே அவர் சொல்ற அடுத்த விஷயம், நான் கொஞ்சம் அவசரப்பட்டு வந்துட்டேன், உடனே எடுத்துரு. அல்ல சொல்லுங்க. அப்போ உன் மேல ரொம்ப அன்பா இருந்து ஊற்றப்பட்டுட்டேன், முதல் வேலையே நீ முங்கிரு. கையை உயர்த்திராமேனா? இந்த ஞானசானம் எடுக்காம வண்டியை ஓட்டக்கூடாது. நிறைய பேர் சர்ச்சுகள் அப்படி இருக்கிறாங்க. 5 வருஷம் 6 வருஷம் ஆனாலும் நான் ஞானசானம் எடுக்க வாய்ப்பே இல்லை. சிலுவை கள்ளன் என்ன ஞானசானம் எடுத்தானா? கள்ளன் ஞானசானம் எடுக்கல. நீங்க என்ன கள்ளனா? தோத்திரம். அவன் ஞானசானம் எடுக்காம பரலோகம் போனானே, என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் போனான் தான். தோத்திரம். அப்ப ஞானசானம் எடுக்காம போலாம்ல? போலாம் தான். தோத்திரம். அவன் போனான்னா அப்ப நாமளும் போலாம் தான். ஒரே ஒரு ஆப்ஷன், உங்களையும் சிலுவையில் அறைய வேண்டும், அவ்வளவுதான். தோத்திரம். அவன் ஞானசானம் எடுக்கல, ஆனா பரதேசி போயிட்டான், ஆனா சிலுவையில் அறையப்பட்டான். ஞானசானம் பெறணும், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல ஊற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. போகும்போது, வரும்போது, சமைக்கும் போது, வேலை செய்யும் போது, சோத்திரம், பள்ளிக்கூடம் போகும்போது, எங்க போனாலும், பிசினஸ் நேரத்தில் எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சிருக்கணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியில நிறைஞ்சிருந்தா அவன் பறைசாற்றுகிறவனாகத்தான் இருப்பான். இரண்டாவது சொன்ன பறைசாற்றும்படி எழும்புங்கள். எனக்கு அந்த பிடிச்ச வசனம் 5ஆம் வசனம், அப்புறம் 12ஆம் வசனம், அப்புறம் 35ஆம் வசனம். அந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு போற இடத்துல எல்லாம் பிரசங்கித்தான் பிரசங்கித்தான் பிரசங்கித்தான். தேவராஜ்யத்துக்கு அடுத்தவைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சமாரியாவிலே பிரசங்கிக்கிறான். தோத்திரம். ஜனங்கள் நடுவிலே பிரசங்கிக்கிறான். மாயவித்தக்காரனுக்கு பிரசங்கிக்கிறான், மந்திரிக்கு பிரசங்கிக்கிறான். அல்லேலூயாவா? ஹலோ. எத்தியோப்பியன் தன் தோலை மாற்றக்கூடுமா?
மாற்ற முடியாது. ஆனால் சுவிசேஷ பாரம் உங்களுக்குள்ள இருந்தால் எத்தியோப்பியன் மனதை மாற்றக்கூடும். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் 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 தோலை மாற்ற முடியாது. ஆனா சுவிசேஷ பாரம் உள்ள இருந்தா அவன் ஆளை மாத்திரலாம், அவன் மனசை மாத்திரலாம், அவன் இருதயத்தை மாத்திரலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஆளை கூட நீங்க சுவிசேஷ பாரத்தோட பறைசாற்றும்படி சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களா எழும்புனீங்கன்னா உங்களை வச்சு கர்த்தர் மாற்றுவார். ரட்சிக்கப்பட வாய்ப்பே இல்லைங்கிறவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்குள்ள வரப்போறாங்க. வனாந்தரங்க வனாந்தரங்க அங்க ஏதுங்க தண்ணி. ஆனா சுவிசேஷ பாரம்னு ஒண்ணு இருந்தா தோத்திரம், அந்த மந்திரி ஞானசானம் பெறறதுக்கு அங்க தண்ணி வரும், அங்க தண்ணி இருக்கும். கையை உயர்த்துற அல்லேலூயா வரமாட்டேங்க. நமக்கு அவசியம் சுவிசேஷ பாரம். ஒன்ன சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்றேன், ஆத்தும பாரம் சுவிசேஷம் அறிவிக்கணுங்கிற தாகம் உங்களுக்கு இருந்தா நீங்க சிந்தித்திராத விதத்துல கர்த்தர் வாசல்களை திறப்பார், அற்புதங்களை செய்வார். அது வனாந்தரமாகவே இருந்தாலும் அங்க ஒரு தண்ணி, அங்க ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்குவார். அவன் மனம் மாற வாய்ப்பே இல்லைனாலும் கர்த்தர் அவனை மாற்றுவார். நீங்க செய்ய வேண்டியது தோத்தரா, ஆமா, பறைசாற்றும்படி சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி எழும்புங்கள். அல்லேலூயாவா. தேவன் உங்களை பிரமிப்பாக்குவார். பயணப்பட அர்ப்பணியுங்கள் என்று சொன்னேன். நான் முடிக்கிறேன். அந்த 8ஆம் அதிகாரத்தில் தோத்திரம், ஆமா, ஆவியானவர் பிலிப்பு கிட்ட சொல்றார். என்ன சொல்றாரு? 26ஆம் வசனம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றார். 29ஆம் வசனம். நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று சொன்னார். ஆமா. 39ஆம் வசனம். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வழியில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் பிலிப்புவை இயக்குகிறார், நடத்துகிறார். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு அவனை பயணப்படுத்துகிறார், பிரயாணப்படுத்துகிறார். ஆவியானவர் தன்னை நடத்துகிற, பயணப்படுத்துகிற, வழி நடத்துகிற எல்லா காரியத்துக்கும் தன்னை அர்ப்பணித்து. பிலிப்புக்கு குடும்பம் இருந்துச்சான், பிலிப்புவுக்கு பிள்ளைங்க இருந்தாங்களா, பெண் பிள்ளைகள் இருந்தாங்களா, தோத்தரா. ஆமா. ஆனா அந்த சூழ்நிலையில் மத்தியிலும் இன்னொரு பக்கம் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? இவனுக்கு நெருங்கிய நண்பன் தான் தோத்திரம் ஸ்தேவான். இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தவங்க. 7 பேர் பந்தி விசாரிப்புக்காரங்க. அதில் இவங்க 2 பேர் தான் சேர்ந்து வருது, சேவானும் பிலிப்பும். அப்போ சமைக்கும் போது கூடவே இருந்தவங்க தோத்திரம். காய்கறியை நறுக்கும் போது 2 பேரும் பேசியிருப்பாங்க தோத்திரம். சமைக்கும் போது, அரிசியை கழுவி போடும்போது, எல்லா வேலையும் செய்யும் போது பக்கத்திலே இருந்த ஒரு நெருங்கிய நண்பன். அந்த நண்பனை தான் 7ஆம் அதிகாரத்தில் கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க. ஆமா, ஒரு சோத்திரம். இன்பமான சிநேகிதன், நெருக்கமான சிநேகிதன் மரிச்சு போயிட்டான் சுவிசேஷத்துக்காக, கர்த்தருடைய வார்த்தையை சொன்னதுக்காக. அப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திச்சவன் தான் பிலிப்பு. ஆனாலும் என் நன்மை செத்தே போயிருந்தாலும், அது சுவிசேஷத்துக்காக அவன் செத்திருந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். என் மேல் அபிஷேகம், என் மேல் அழைப்பு, எனக்குள்ள ஆவியானவர், என்னை பாரப்படுத்துகிறவர் என்னோடு இருக்கிறார். என்னை தெரிஞ்சுக்கிட்டதே இதுக்காகத்தான், என்னை அழைச்சதே இதுக்காகத்தான். இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடமா, அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடமா, அங்கே நடத்துகிறாரா, இதை நோக்கியா, அதை நோக்கியா. ஆவியானவர் என்னை பயணப்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் என்னை அர்ப்பணிப்பேன். காரணம் சொல்ல மாட்டேன், சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், உட்கார மாட்டேன், பலவீனப்பட மாட்டேன், அமர்ந்திர மாட்டேன். பயணப்படுவேன், முன்னேறுவேன், முன் செல்லுவேன். கலப்பையின் மேல கைய வச்சவன் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், பின்னிட்டு பார்க்க மாட்டேன். இன்னும் முன்னேறி போவேன், இன்னும் முன் செல்லுவேன். இருக்கிறீங்களா? பயணப்பட, ஆவியானவரோடு பயணப்பட, சபையோடு பயணப்பட, சபையின் தரிசனத்தோடு பயணப்பட, சபையின் போதகரோடு பயணப்பட, உங்கள் ஆவிக்குரிய தகப்பனோடு பயணப்பட, சபையின் திட்டங்களோடு பயணப்பட உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை பிரமிப்பாக்க போறார். தேசத்தின் நடுவில், பட்டணத்தின் நடுவில், ஆயிரங்கள் நடுவில், ஏன்
இந்த உலகத்தையே தேசத்தையே பிரமிக்க பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் நடுவில், மந்திரிகள் நடுவில், மாயவித்தைக்காரர்கள் நடுவில், ஸ்திரீகள் புருஷர்கள் நடுவில், மக்கள் நடுவில் கர்த்தர் உங்களை பிரமிப்பாக்க போறார். உங்களை புறக்கணித்தவர்கள் நடுவில் பிரமிப்பாக்க போறார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்னால உங்களை பிரமிப்பாக்க போறார். பகைக்கிறவர்களுக்கு முன்னால பிரமிப்பாக்க போறார். சுவிசேஷத்துக்கு எதிராளிகளுக்கு முன்னால உங்களை பிரமிப்பாக்க போறார். எழும்பி நிற்போ, நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நல்ல பகல் நேரத்தில் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆவியானுடைய சத்தத்தை நாம் கேட்டிருக்கிறோம். தேவன் நல்லவர். அமர்ந்திருந்தவனை செயல்பட முடியாமல் அலங்கார வாசல்ல அநேக வருஷங்கள் அமர்ந்திருந்தவனை, அடுத்தவங்க கையவே பார்த்துக்கிட்டு இருந்தவன், அடுத்தவங்க தயவுக்காக அடுத்தவங்களை சார்ந்தே வாழ்ந்தவன், அப்படிப்பட்ட ஒருத்தரை எழுப்பி பிரமிப்பாக்கினார். இனி நீ ஒண்ணும் பண்ண முடியாது, உன்னை அடைச்சு போட்டாச்சு, உன்னை கட்டி போட்டாச்சு அப்படின்னு மரணத்துக்கு நியமிக்கப்பட்டு சிறைச்சாலைகளை அடைபட்டிருந்தவனை விடுதலையாக்கி பிரமிப்பாக்கினார். அற்பமானவன், பந்தி விசாரிப்புக்காரர், அருமையான நண்பனை இழந்து போனவன், பயமுறுத்தப்பட்டவன், சிதறடிக்கப்பட்டவன், கூட இருந்த சிநேகிதனை பறிகொடுத்தவன், இழந்து போனவன், அப்படிப்பட்ட ஒருவனை பிரமிப்பாக்கினார். இன்னைக்கு உங்களையும் தேசத்துக்கு பிரமிப்பாக்க விரும்புகிறார் பிரதர். உங்களையும் ஆயிரங்களுக்கு பிரமிப்பாக்க விரும்புகிறார் சிஸ்டர். நீங்க எங்கோ ஒரு மூலையில அமர்ந்திருக்கும்படி, செயலற்றிருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கல. கட்டுகளினாலே கட்டப்பட்டு அடைபட்டிருக்க கர்த்தர் உங்களை அழைக்கல. மற்றவங்க பார்வையில் அற்பமாயிருப்பதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கல. உங்களை எழுப்ப விரும்புகிறார், உங்களை விடுவிக்க விரும்புகிறார், உங்களை பயன்படுத்த விரும்புகிறார்.